இந்த உடம்பு இருக்குல்ல, அல்லாஹ் இந்த உடம்ப படைச்சிருக்கான். ஏகப்பட்ட செல்கள் இருக்கு இந்த உடம்புல. பல செல்கள்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உடம்பாட்டு நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உடம்புல அல்லாஹ் சில செல்களை படைச்சிருக்கான். இந்த செல்கள் என்ன பண்ணும்னா, வெளியே இருந்து வரக்கூடிய கெட்ட செல்களை அழிச்சிடும். உடம்புக்குள்ள வரக்கூடாம பாதுகாத்துட்டு இருக்கணும். போலீஸ் மாதிரி நின்றுட்டு இருக்கும் சில செல்கள் உடம்புல. வெளியிருந்து வரக்கூடிய கெட்ட செல்களை அழிச்சிடும். என்னைக்கு அந்த நல்ல செல்கள் அதுங்க செய்ய வேண்டிய வேலைகளை தாமதப்படுத்துதோ, என்னைக்கு அந்த நல்ல செல்கள் அதனுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லையோ, மறுநாள் எந்திக்கும் போது காய்ச்சலோ சளியோ ஏதோ ஒரு நோயோடு எந்திப்போம். கரெக்டா? இதே போலதான் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு அனாச்சாரத்தை தாண்டி போகும்போது இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நினைச்சிட்டான்னா அந்த சமுதாயம் கெட்டு. அவன் பண்ற பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் நினைத்து விட்டான் என்று சொன்னால் சமுதாயத்துடைய நிலைமை மாறிவிடும், தலைகீழாக மாறிவிடும். ஒவ்வொரு முஸ்லீமும் இது என்னுடைய கடமை, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை தடுப்பது என்னுடைய கடமை, நானும் இந்த உம்மத்திலே ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னைக்கு நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறானோ, எப்படி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் கெட்ட செல்களை குறித்து அழித்துவிட்டு நோயில்லாத வாழ்க்கையை குறிக்கிறதோ, அதே போன்று என்னைக்கு ஒவ்வொரு நல்ல முஸ்லீமும் தன்னுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உம்மத்திலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களையும் பிரச்சனைகளையும் தடுப்பதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, நானும் அதிலே ஒரு பங்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்து அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துகிறானோ, அந்த உம்மத்துடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக புரிந்து கொண்டார்கள். எப்படி நுபுவத்து கிடைச்சிச்சு, நுபுவத்து கிடைச்சோட நேரம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நேரம் ரோமுக்கு கிளம்பி போய் ரோம் மன்னர்களை சந்திச்சு இனிமே ரோமுடைய அரசாங்கம் இஸ்லாமிய முறைப்படி நடக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல நேரம் நுபுவத்து கிடைச்சோட பாரசீக மன்னர்களை பார்த்து இனி பாரசீக அரசாங்கம் இஸ்லாமிய முறைப்படி நடக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ் நுபுவத்து கிடைச்சோன்னா ஒவ்வொரு தனி நபரையும் சந்திச்சு தாவா பண்ணாங்க, ஒவ்வொரு தனி நபரையும் மாற்றினாங்க. போயிட்டு ஒரேடியா ஒரு கூட்டத்தை மாத்திரல, மக்காமா நகரத்துல உள்ள எல்லாரையும் சந்திச்சு ஒரேடியா ஒரு இடத்துல வச்சு மாத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபரையும் சந்திச்சு மாத்தினாங்க. சின்ன சின்ன மாற்றத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு நபர் மாற்றத்திலிருந்து ஆரம்பித்தது இந்த உலகத்திலே எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாற்றம் எங்கிருந்து வந்தது? ஒரு நபரிடத்திலிருந்து வந்தது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அலா இன்ன ஃபீ ஜஸதின் முலுகத்துன், நம்மளுடைய உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குது. அதுக்கு என்ன? இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை கட்டி மட்டும் சாலிகானதாக இருந்துச்சுன்னா, அந்த சதை கட்டி மட்டும் நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை ஏவக்கூடிய, பிறருக்கு நல்லதை மட்டுமே தூண்டக்கூடிய சதை கட்டியாக இருந்துச்சுன்னா சொலகல் ஜஸது குல்லுஹு, அந்த உடம்பு முழுவதும் நல்லதை மட்டும்தான் செய்யும், தீமை பக்கம் போவாது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, இதுவே அந்த சதை கட்டி இருக்குது இல்லவா, இந்த உடம்புல இருக்கிற சதை கட்டி அது அழுக்கு படிந்ததாக, அது கரை படிந்ததாக, தீமையை சிந்திக்கக்கூடியதாக, பிறருக்கு தீமையை தூண்டக்கூடிய சதை கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மொத்த உடம்பும் தீமையை தான் செய்யும். அந்த மொத்த உடம்பும் தீமையை நோக்கி மட்டும்தான் செல்லும், பிறருக்கும் தீமையை மட்டும்தான் ஏவும். என்ன சதை கட்டி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய இதயம், உங்க உடம்புல இருக்கிற இதயம். அந்த இதயம் யாருக்கு அழகாக இருக்கிறதோ, யாருடைய இதயம் நல்லதை ஏவக்கூடிய, நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய இதயமாக இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நல்ல வாழ்க்கையாக இருக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த வாழ்க்கையாக இருக்கும். எவருடைய உள்ளம் கரைபடிந்ததாக, எவருடைய உள்ளம் அழுக்கானதாக, அனைத்தையும் தவறையும் சிந்திக்கக்கூடிய ஒரு கரைபடிந்த உதயமாக இருக்கிறதோ, அவருடைய செயல்கள் அனைத்தும் கரைபடிந்ததாக, தீமையான செயலாக சொல்றாங்க. உள்ளத்தை அழகாக வைத்துக் கொள்ளும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கஷ்டப்படுறோம், ஒரு சில காரியம் வரமாட்டேங்குன்னு கஷ்டப்படுறோம், நம்ம முயற்சி பண்றோம் ஆனா எனக்கு வரமாட்டேங்குன்னு நம்ம கஷ்டப்படுறோம். இயலாமைன்னு ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயலாமைன்னு ஒன்னும் படைக்கவே இல்லை, இயலாமைன்னு எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னோம்னா உள்ளத்துல இருக்கிற இதுதான் காரணம்.